சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரீசெண்ட் இயர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட லெவல் வந்து ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் அளவுக்கு போகுது. 1 மார்க் கொஸ்டின் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் பண்ணாதான் ஆன்சர் வருது. ஒரு நீட் எக்ஸாம் அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் போகுது. என்ன சார் பண்றது? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்ஸ்ல வந்து நம்ம சாப்டர்ஸை யூனிட் பை யூனிட்டா பிரிக்கலாம். பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 10 யூனிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த வெயிட்டேஜ் எல்லாமே யூனிட் பை யூனிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது ஒரு ஹை வெயிட்டேஜ் யூனிட்ரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது ஒரே யூனிட்ல போட்டிருப்பாங்க. ஒரு சில மெட்டீரியல் ஒரு சில மெட்டீரியல் தனித்தனியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம் வேவ், இது ஃபர்ஸ்ட் வால்யூம் புக். இதுல மொத்தம் 5 யூனிட்டாக இருக்கும். லெசனா பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை 2 லெசன்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் லெசனும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆனா 2வது யூனிட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சரியா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரே யூனிட் தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னட்டிசம் மேட்டர் கிடையாது. யூனிட்டோட பேர் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், இதுதான் ரெண்டா பிரிப்போம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தனா இது 2 யூனிட்டாக உனக்கு பிரியும். ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்னொன்னு வந்து ஏசி. ஃபைனலா இஎம் வேவ். ஓகே, ஸோ மொத்தம் 7 யூனிட் கலந்து தான் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக். 1 2 3 4 5 6 7 7 லெசன் கலந்தது ஃபர்ஸ்ட் வால்யூம். இதுல ஹை வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஆக்சுவலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மறந்துட்டு பார்த்தியா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மொத்தம் 8 லெசன் இருக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல. ஸோ இந்த 3 லெசன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஹை வெயிட்டேஜ். ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த 2 லெசனை சேர்த்து, அதாவது 2 யூனிட் 3 லெசனை சேர்த்து உங்களுக்கு 15 மார்க் வரும். ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த இருக்க வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சாலே மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 1 ஷாட் லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஓகேவா? ஒரு 1 ஷாட்ல வந்து நான் ஒரு யூனிட் வந்து கவர் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 ஷாட்ல வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் சரியா? ரொம்ப லென்தியா இருக்குமான்னு கேட்டா இல்ல, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அந்த கான்செப்ட் சொல்ல போறோம். அந்த கான்செப்ட்ல பிவைக்கும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த பிவைக்கும் எனக்கு எப்படி வரும்னே தெரியாது சார், ஸ்கூல்ல டீச் பண்றப்ப எனக்கு புரியுது சார். ஓகே, அவங்க டைரக்டா கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தலைக்கு மேல பிஞ்சிட்டு போன மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் பிவைக்கும் இதுல இன்க்ளூட் பண்ண போறேன். அப்ப நம்மளுக்கு லெக்சர்ஸ் பிளஸ் பிவைக்கும் இருக்க போகுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தயவுசெய்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், லெக்சர்ஸ் எல்லாமே எடுக்க போறோம். ஸோ லெக்சர் இருக்குன்னா கான்செப்ட் பிளஸ் பிவைக்யூ, கான்செப்ட் பிளஸ் பிவைக்யூ. இது போக இதுலயே உனக்கு டிபிபி வரும். டிபிபி என்றால் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப அதுல வந்து அந்த லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லெசன்ல வந்து ஒரு n நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் உனக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருவேன். இல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துறேன். அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது நீங்க படிங்க அந்த ஒரு லெசனுக்கு. செகண்ட் வால்யூம் புக் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹை வெயிட்டேஜாக இருக்கும். ஏன்னா ஆப்டிக்ஸ், இந்த ஆப்டிக்ஸ்ல 2 லெசன் இருக்க போகுது. டியூவல் நேச்சர், ஓகேவா? அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ். ஆக்சுவலா மாடர்ன் பிசிக்ஸ் வந்து 3 லெசன் வரும். ஓகேவா? டியூவல் நேச்சர் கூட எடுத்து விட்டுருவோம். ஸோ மாடர்ன் பிசிக்ஸ் வந்து இந்த 3 லெசன் வரும். அடுத்து செமி கண்டக்டர். ஸோ நல்லா பாரு, ஆப்டிக்ஸ்ல 2 லெசன் தான். இந்த ஆப்டிக்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல். இதுல பார்த்தீங்கன்னா உனக்கு ரே ஆப்டிக்ஸ்
அப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல 3 லெசன் இருக்கும். என்னென்ன லெசன்ஸ் இருக்க போகுது உனக்கு? டியூவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளியை, செமிகண்டக்டர் சிங்கிள் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல பார்த்தீங்கன்னா 8 லெசன், செகண்ட் வால்யூம் புக்ல பார்த்தீங்கன்னா 6 லெசன், மொத்தத்துக்கு சேர்த்தா 14 லெசன். இந்த 14 லெசன்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வால்யூம் புக்ல பயங்கர ஹை வெயிட்டேஜ். ஓகே, 70 மார்க் கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா 40 மார்க் கிட்ட நீங்க இந்த செகண்ட் வால்யூம் புக்ல இருந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் வால்யூம் புக்ல இருந்து எவ்வளவு மார்க் நீங்க எதிர்பார்க்கலாம்? 40 மார்க் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய படிக்கணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஸோ லெஸ் தென் 50% ஆஃப் த சிலபஸ், மோர் தென் 50% ஆஃப் த மார்க் வச்சிருக்குது. புரிஞ்சா? நீ அதுலயும் இந்த 2-3 யூனிட்டை சேர்த்துக்கோ. இந்த 2-3 யூனிட் சேர்த்தானா போதுமானது. ஓகே, அகைன் நான் வந்து உனக்கு அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்ல வந்து இப்போ ஒரு லெசன் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுல இருந்து கொஸ்டின் ரொம்ப கேட்டிருக்காங்க, ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ, டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்கும், அதை கொடுத்துட்றேன். அதை மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலே உனக்கு தெரியும். ஓகே, ஸோ முதல்ல எத்தனை ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சியில் இருக்கீங்க, எல்லாருமே சிபிஎஸ்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க எய்ம் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ இப்போ யோசிச்சு வர 80 மார்க் வாங்குறது கஷ்டமானு கேட்டால் இல்லை. நீ அவுட் ஆஃப் 100 உனக்கு 80 வேணும்னா 70க்கு நீ 50 மார்க் வாங்கினா போதும். எனக்கு டெஃபினெட்லி ப்ராக்டிக்கலில் உனக்கு 30 out of 30 கொடுத்துருவாங்க. ஓகேவா? யோசிச்சு வர இங்கிலேருந்து 15 மார்க் வரப்போகுது. இந்த லெசன்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. இப்போ இஎம்வேல பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஒரு 2 மார்க் தான் வந்துட்டு கேட்பாங்க. ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். சார் அப்போ இந்த மிச்சம் இருக்கிற எல்லா லெசன் சேர்த்து 15 மார்க் தான் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கு உனக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். இப்போ 2 மார்க்கில் ஒரு இன்டர்னல் சாய்ஸ், 3 மார்க்கில் ஒரு இன்டர்னல் சாய்ஸ், 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் ஒரு இன்டர்னல் சாய்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்போ உனக்கு 70 மார்க் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. கொஸ்டின் பேப்பர் அதை விட அதிகமான மார்க்குக்கு இருக்கும். அதனால நீங்கள் ப்ராப்பரா எது படிக்கணும் எது படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த ஜேர்னில என் கூட டிராவல் பண்ணு, சரியா? பிசிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சேனல்லே வரப்போகுது. நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அகைன் செகண்ட் வால்யூமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வால்யூமா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி பார்க்க போறோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரியா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு கான்செப்ட் பார்க்கணும்னா அதுல பிவைக்யூ இருக்கா, ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பார்த்தா அதுல பிவைக்யூ இருக்கா, அடுத்த கான்செப்ட் பார்த்தா அதுல பிவைக்யூ இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை டிபிபியா கொடுத்துருவேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேற என்ன சப்போர்ட் சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை அதோட சேர்த்து ஆன்சரும் கொடுத்துருங்கன்னா அதுவும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஐம் சாரி, என்னாச்சுன்னு தெரியல. ஐம் சாரி ஃபார் தட். நீங்க ரெடியா இருங்க, சரியா? ஷெட்யூல் என்னங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்க போது யூடியூப்லயே தொடர்ந்து அதை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் மறக்காம நீங்க எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம், அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.